புத்தாண்டின் முதல் நாளிலேயே தமிழக மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். பொங்கல் தொகுப்பு என விடியாத அரசு அறிவித்திருக்கும் அறிவிப்பு மக்களிடையே எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. 1 கிலோ பச்சரிசி கொடுப்பாராம், 1 கிலோ சர்க்கரை கொடுப்பாராம், ஒரு முழு நீள கரும்பு கொடுப்பாராம். இதை வைத்துக் கொண்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடி இந்த மன்னராட்சியை மனதார வாழ்த்த வேண்டுமா? 2021ஆம் ஆண்டு கொரோனாவில் சிக்கி சீரழிந்த நேரம் அது. அரசுக்கு எந்தவித வருமானமும் இல்லை. அந்த சூழலில் கூட 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு, பொங்கலுக்கு தேவையான முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவற்றுடன் வேட்டி சேலை கொடுத்து பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாட 2500 ரூபாய் பணமும் கொடுத்தார் அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்கள் மனதார அந்த பொங்கல் தொகுப்பை ஏற்றுக்கொண்டனர். அன்று அதை பொறுத்து கொள்ள முடியாமல் கருணாநிதி பற்றெடுத்த தாராள பிரபு ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்றிருக்கேன். நான் அதை வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500 1500 ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என வீம்புக்கு பேசினார் ஸ்டாலின். அரசுக்கு வருமானமே இல்லாத சூழலில் 5000 கொடுக்க வேண்டும் என சொன்னவர் ஆட்சிக்கு வந்த பிறகு வரியை எல்லாம் ஏற்றி மக்களை சுரண்டி அரசின் வருமானத்தை பெருக்கினார். 70 ஆண்டுகளில் வாங்காத கடனை 4 ஆண்டுகளில் வாங்கி இருக்கிறார். இன்று வருமானம் இருக்கிறது. சுமார் 5 லட்சம் கோடி வரை கடனும் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்களுக்கு ரொக்க பணம் இல்லை என்றால் எப்படி? குறைந்தது அவர் சொன்னதை போல 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் இல்லையா? புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பொங்கலுக்கு 5000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்க வேண்டும் என ஏற்கனவே கூறியிருக்கிறார். ஸ்டாலினை போல வீம்புக்கு பேசவில்லை. பொங்கல் என்பது தமிழரின் பண்டிகை. அந்த பண்டிகையை ஒரே வருடத்தில் 30,000 கோடியை சம்பாதித்து விட்டு என்ன செய்வது என தெரியாமல் திண்டாடும் மாமனும் மச்சானும் எப்படி கொண்டாடுவார்களோ அதை போலவே இங்கிருக்கும் ஏழை மக்களும் கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத் தொகை 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்கிறார். மக்களின் கோரிக்கையும் அதுதான். உடன் பொங்கலுக்கு தேவையான முந்திரி, திராட்சை, ஏலக்காய் உள்ளிட்டவற்றையும் வழங்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஸ்டாலின் கொடுப்பாரா? இல்லை கடந்த 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெறும் கையை நீட்டியது போல வெறும் கையை நீட்டப் போகிறாரா? Taste the Daily.